கடந்து போய்கிட்டு இருக்கிறேன். அடுத்த ஒரு லைன் இருக்கு, நம்ம தூத்துக்குடி நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அங்க போய் மற்றவரை நம்ம பார்க்கலாம். வணக்கம் கடல்வேந்தன். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னா ராமநாதபுரம் நிக்கிறோங்க. ராமநாதபுரம் எதுக்குன்னா நிவாரண பொருட்கள் கொடுக்கறதுக்காக வேண்டி மழையால பாதிக்கப்பட்ட மக்களை தேடி நாங்கள் போறதுக்காக வேண்டி ஜாமான்கள் வாங்கிட்டு இருக்கோம். அரிசி மூடையிலிருந்து அவங்களுக்கு உணவுக்கு தேவையான ஜாமான்கள் அத்தனையும் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பழைய காயல், தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்களுக்கு தான் ஜாமானை கொண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். கொற்கை என்கிற இடத்துக்கு நம்ம போகிறதாக இருக்கோம். 2 கிராமத்துக்காக இந்த ஜாமானை இறக்கும் போய்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஆமாம், பாம்பன் பஞ்சாயத்துல இருந்து நிவாரணம் பண்ணி கொண்டுகிட்டு நம்ம தூத்துக்குடி நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அங்க போய் மற்றவரை நம்ம பார்க்கலாம். இப்ப எந்த இடத்துக்குள்ள வண்டி போய்கிட்டு இருக்குன்னா ராமநாதபுரத்து புறப்பட்டு சாயல்குடிக்கும் ராமநாதபுரத்துக்கும் சென்றா போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து நம்ம சந்திக்க வேண்டிய இடம் வந்து சாயல்குடியை கடந்து நம்ம போகணும். அங்கே என்ன நிலவரம் அப்படின்னுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம சாயல்குடி வந்தாச்சு. சாயல்குடியிலேயே கடுமையான தண்ணிங்க. சாயல்குடி மெயின் ரோடு. இப்போ இந்த தண்ணி கமுதி கால்வாயில இருந்து ஓடி வந்த தண்ணி சாயல்குடியை நிரப்பி அப்படியே முங்கி திரியுறது நீங்க பார்க்குற இடமுங்க. இனிமேல் சாயல்குடியை கடந்தாகணும். இப்போ டிராபிக் ஜாமாய் நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா பள்ளக்கால்கள் கூட குறை இருப்பதனால, உடைஞ்சு ஓடுறதுனால, கொஞ்சம் ஏற்றி இறக்கி போக வேண்டி இருப்பதனால பையன் நின்று போய்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓடாம ஒரு 25 வருஷம் போய் ஓடுது. அடைச்சு இப்போ நம்ம குறுச்சாலை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு லைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாதை வழியே தான் போக போகுது. பார்ப்போம். நாங்கள் முன்ன போய்கிட்டு இருக்கிறோம். லோடு ஏற்றின வண்டி வந்து புறம வந்துக்கிட்டு இருக்கு. லொக்கேஷனை போட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா மழை உடசலில் லொக்கேஷன் மாறிட்டுனா வண்டியில் திருப்ப முடியாது அப்படிங்கிறக்காண்டி பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம். அவங்க வண்டி புறம வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பாடு சாமான்கள் ஏற்றின வண்டியெல்லாம் எடுத்துக்கலாமா? இது கூட இருந்துச்சு, கையை வச்சிருந்தல இருக்குல்ல, அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே இப்போ கொற்கை என்கிற இடத்துக்கு வந்து ஒரு தம்பி வழிகாட்டி கூட்டு போறாங்க. சிவப்பு பணியில் பைக்கில் போறாரு பத்திலா. எங்கு பார்த்தாலும் தண்ணி உடசல்கள், கொஞ்சம் பார்த்து பொறிச்சு தான் போகணும்ல அப்படின்னு சொல்லி கூட்டு போய்கிட்டு இருக்காரு. இங்கே தான் பழைய காயல்மே இருக்குது. இந்த 2 கிராமத்துக்கு தான் நம்ம வந்து ஜாமங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். பல பாதிக்கப்பட்ட பாருங்க, எல்லாம் சாஞ்சு அங்கங்கே கிடைக்குது. கரண்ட் வசதியில் இல்லை, நல்லா தெரியுது. நாங்கள் போகிற நேரமும் மாலை 4 மணியிலும் போகிறோம். பொழுதடைஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போய்கிட்டு இருக்கோம். வாங்க மறுபடியும் பார்க்கலாம். இந்த கிராமத்துக்குள்ள யாருமே வரல. கொற்கைங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கொற்கை துறைமுகத்திலையும் பழைய ஆட்களையும் போகும்போது மக்கள் எதிர்பார்த்து நின்ற மக்களை பார்த்தோம். அங்கே போய் அந்த ஜாமானை போய் இறக்குறக்காண்டி ஏன் போனோம்னா, இங்கே இருந்து அந்த தலைமையில் வந்து கேட்டுக்கிட்டு போகும்போது இந்த மாதிரி கிராமங்களுக்கெல்லாம் வந்து கொற்கை பழைய காயல் பகுதியிலாம் அந்த மக்கள் மத்தியில் போய் யாருமே ஜாமான்கள் இறக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்காண்டி நம்ம பாம்பன் பகுதியிலேருந்து கொண்டு போன, பஞ்சாயத்தில் இருந்து கொண்டு போன அந்த நிவாரணப் பொருட்களை போய் இறக்குறக்காண்டி அங்கே நம்ம போய்தான் இப்போ வந்துக்கிட்டு ஜாமான் இறக்குறதுக்கு உண்டான வழியில் பார்த்துக்கிட்டு அந்த மக்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அங்கே உள்ள மக்களை பார்க்கும் போதே தெரிஞ்சு இந்த பகுதியில் எது வரலன்னு கோயில் விழாக்கத்தில் தான் வந்து அந்த ஜாமான்களை வந்து நாங்கள் இறக்கணும். இந்த பகுதியில் நிறைய கிராமங்கள், குட்டி குட்டி கிராமங்களாக நிறைய இருக்குது.
இந்த பகுதியில் அவங்கள்ட்டையும் நாங்கள் கேட்க போகும்போது நிறைய இங்கிட்டு கூடிய வண்டிகள் வரத்து போக்குவரத்து இல்லைனே, நிறைய நிவாரணப் பொருள் இங்கிட்டலாம் வரலை, இன்னும் நிறைய மக்கள் இந்த பகுதியில் எங்களுக்கு முன்பமாகவே இருக்கிறாங்க, அங்கெல்லாம் இன்னும் வண்டிகள் போக முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னாங்க. என்னதான் நமக்கு பசி நோக்கு இருந்தாலும் அடுத்தவங்களை சொல்கிற அளவுக்கு அந்த மனங்களை பார்த்தோம். மனசுக்கு ரொம்ப வருத்தத்தோடு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம கொண்டு போனது 2 கிராமத்துக்காண்டி கொண்டு போனோம். இன்னும் எத்தனை கிராமங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்தாலும் காணாதுங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே நிறைய அழிஞ்சிட்டு அதை நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். கரண்ட் வசதி இல்லாமல் இந்த காலத்துலலாம் 1 மணி நேரம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கடந்த 5-6 நாட்கள் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம சாமம் இறக்கிட்டு போகும்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிருந்தாங்க. ஆனால் அந்த கிராமத்துக்குள்ளேயும் போகணும், நேரங்கள் போனாலும் எப்படியாவது நம்ம இறக்கிடணும்னே அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுமே என்ன சொன்னோம்னா 2 கிராமத்துக்குனால கொண்டு வந்திருக்கோம், நம்ம எப்படினாலும் நம்ம அந்த கிராமத்துலேயும் போய் இறக்கணும் அப்படின்னு பேசிக்கிருந்தோம். நம்ம எப்படி எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நம்ம போயிடணும்னு சொல்ல போகும்போது அப்படியே ரோடு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பேசியிருக்க போகும்போது, ரோடு குண்டுங்குழியுமா இருந்தாலும் நான் உங்களை கூட்டு போகிறேன்னு அப்படின்னு முன்னாடி இந்த பைக்கில் கூட்டு போனார் இல்லையா, அவரே அந்த லொக்கேஷன் காமிச்சு அந்த கிராமத்துக்குள்ளே கூட்டு போகிறக்காண்டி அவர் தான் அந்த முன்னணியில் நின்றார். இங்கே உள்ள தலைமைகளை நம்ம இறக்கி கொடுத்துட்டு நம்ம அடுத்தபடியாக அங்கே போகிறதுக்காண்டி இருக்கிறோம். அந்த இடத்த ஜாமான் எவ்வளோ நேரமானாலும் இறக்கணுங்கிற நம்மளும் கொண்டு வந்த ஜாமானை நம்ம நோக்கம் என்னமோ அந்த இடத்துக்கு மட்டும் இறக்கின்ற மாதிரி பார்த்தோம். இங்கே ஒரு கோயில் இருந்துச்சுங்க. இவ்வளோ வறுமைப்பட்ட கிராமத்திலையும் ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட்டிருந்தாங்க. அது என்ன அளவுக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சமூக காலமாக தான் 2 வருஷமாக தாச்சும் இந்த கோயில் கட்டி. ஆமாம், அவங்க வறுமையில் இருக்கிற கிராமமாக இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு வானத்தை நோக்கிய ஒரு கோபுரங்கள் எழுப்பப்பட்ட ஒரு கோயில் கட்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சுங்க. எளிமையான முறையில் அருமையான ஒரு கோபுரங்கள் எழுப்பப்பட்டு ஒரு சர்ச்சு அங்கே கட்டப்பட்டதை சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு சிறிய கிராமத்தில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னா அவங்க வறுமையில் இருந்தாலும் ஒரு செழுமையோட ஒரு ஊருக்குள்ளே காட்டுறது ஒரு கோயில் வளம் தான். அந்த கோயிலை பெரிய லெவலில் அந்த சர்ச்சை காட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா உண்மையிலே அவங்களுக்குடைய பாராட்டத்தக்க விஷயந்தான். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழித்து இந்த கோயில் கட்டப்பட்டா சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே வசூல் பண்ணி அவங்களே அந்த குக்கிராமத்தில் அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சை கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய மனது தான் அது. பாராட்டத்தக்க ஒரு விஷயம். உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் தான். மறுபடியும் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் முன்ன எடுங்க. மக்களை சந்தித்து நிவாரண பொருள்கள் கொடுத்ததில் பெரிய ஆனந்த சந்தோஷம், அளவற்ற சந்தோஷம். கொடுப்பவர்களுக்கு இரட்டிப்பான முறையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கப்படும் வேதத்தின்படி சொல்லப்படுது. சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி.